மிஸ்டர் லேடிஸ் பையன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு அல்சர் கம்ப்ளைண்ட், மெயினாக அல்சர்னு நிறைய இருந்தது. இப்போ அந்த சுகர் நோயாளி வேற இருக்காங்க. என்ன சார் பண்ணுறது இந்த அல்சர் நோய்க்கு? என்னதான் அது வெடிப்பு? டோட்டலாக மாத்திரையே இல்லாமல் அல்சர் நோயை சாப்பிட்ற உணவுலேயே 48 நாளாக கிளியர் பண்ணி, ஒரு மண்டலம் தான் நான் சொல்கிற உணவு மட்டும் மேற்கொள்ள. ஆனால் தொடர்ந்து அதான் சாப்பிடணும். நீங்கள் வேறு எதையுமே சாப்பிடக்கூடாது. அல்சர் இருந்த இறந்த ஏன் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்துங்க, என்ன சார் அப்படி உணவு? தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா சார்? சுகர் நோயாளி பச்சை தேங்காய் சாப்பிட்டால் சுகர் ஓடிவிடும். தேங்காயை நீங்கள் கொதிக்க வைத்து சாப்பிட்டால் பல்வேறு நோய்கள் உதிக்கும், அதாவது வளரும். அப்ப என்ன செய்வது அப்படின்னா, சுகர் நோயாளி பச்சை தேங்காய் சார், அத தேங்காய் பூவாக்கினது, தேங்காயை பூவாக்கணும். தேங்காய் பூ பார்த்துருக்கீங்களா? இதுல சுரண்டி அது மாதிரி பூவா வச்சிருப்பாங்க தேங்காய் பூ. இந்த தேங்காய் பூ எடுத்து வெந்நீர் கலந்து பால் எடுக்கணும். இதுல வெதுவெதுப்பான வெந்நீர்ல தான் எடுக்கணும், ரொம்ப சூடான வெந்நீர்ல எடுக்கக்கூடாது. தேங்காய் பால், இந்த தேங்காய் பால் எடுக்கணும் சார், நிறைய இருக்கும். பச்சரிசியை கொலைய வேக வச்சிடணும். இந்த தேங்காய் பாலோட சுக்குத்தூள் ஒரு கிட்டத்தட்ட 1/2 கிலோ அரிசிக்கு கிட்டத்தட்ட 50 கிராம் சுக்குத்தூள் போடணும். 1/2 கிலோ ரைஸுக்கு சொல்றேன். இல்லை காரம் ரொம்ப இருக்கு சார் அப்படிங்கிறவங்க, ஏன்னா தேங்காய் பாலுக்கு காரம் வேணும், காரம் இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட முடியும். கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், தப்பு இல்லை. மிளகு தூள் சும்மா ஒரு 10 மிளகு தட்டி போட்டணும். இந்த தேங்காய் பாலை அந்த பச்சரிசியில் மிக்ஸ் பண்ணிடணும். அதாவது நான் எப்போ சொல்கிறேன்னா, சோறை வடித்து வேக வச்ச பிறகு இல்லை குக்கரில் வச்சு எடுத்தாலும் சரி, அந்த சூடான சோறு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சூடான சோறு ஆனவுடனே அதை தனியாக வேக வச்சுட்டு இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கீங்களா, சோறு வெந்த பிறகு எடுத்து வெளியே வச்சு அப்புறம் மிக்ஸ் பண்ணணும். அதை தேங்காய் பாலை போட்டு வேக விட்டுறக்கூடாது, அதுதான் பெரிய மிஸ்டேக். அப்படியே மிக்ஸ் பண்ணி சுக்குத்தூள்லாம் நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் போட்டு ஆக்ட் பண்ணி அதை நீங்கள் உப்பு போடணும். நான் சொல்லியிருக்கேன், உப்பை வறுத்து தான் போடணும். வறுத்த உப்பு தூள், கல் உப்பை வறுத்து அதை இடித்து போடணும். அந்த மாதிரி அந்த உப்புத்தூள் போட்டு காலை உணவு, காலையில் எழுந்தோன்னா முதல் உணவே அதுதான். இது ஒரு வகையான தேங்காய். நீங்கள் தேங்காய் சாதம் எப்படி பண்ணுவீங்கன்னா, நல்லா வணக்கி தேங்காய் வேக விட்டு அப்படி ஒரு சுழட்டி ஆஹா ஓஹோன்னு சாப்பிடுவீங்க. அங்கே என்னென்ன, சுகர் நோயாளி 120 இருக்கவன் 220 நிற்பான். இப்படி போயிடும். தேங்காய் மண், அதாவது தேங்காய் உடஞ்சிடும் உள்ள போய். இதுதான் பிரச்சனை. நான் சொல்றது இதுதான். இந்த மாதிரி தேங்காயை பச்சையாக உட்கொள்ள அற்புதமும் ஆனந்தமும் உங்களுக்குள்ள உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். தேங்காய் இன்னொரு விஷயம் இருக்கு, பச்சரிசியும் தேங்காய் பாலும் கலந்துச்சுன்னா பைத்தியம் தெளியும் சார். தேங்காயோட உருவத்தை பார்த்தீங்களா, நம்ம தலை தான் தேங்காய். குடிமின்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காயில் இருக்க குடிமின்னு தான் பேரு. அப்போ குடிமி எங்கே இருக்கும்? தலையில் இருக்கும். அப்போ தலையை போன்றது தேங்காய். தலைக்கு தேவையான, தலைக்குள் இருக்கக்கூடிய அவயங்களுக்கு தேவையான சத்து பூரா தேங்காயில் இருக்கு. அது உச்சியில தான் இருக்கும். தேங்காய் காய்க்கிற நல்லா புரிஞ்சுக்கணும். இறைசக்தி, இயற்கையை நீங்கள் படிக்க வேண்டும். முதல்ல பாரம்பரிய வைத்தியராக நான் உங்களுக்கு சொல்றேன், தேங்காயை நிமிர்ந்தான் பார்க்கணும். ஒரு மனுஷனை பார்க்கறதா நீங்க அண்ணாந்த பார்த்தா தான் அவன் தலை தெரியும். தேங்காயும் உச்சத்துல தான் இருக்கும். புரியுதா? இது நிறைய விஷயம் இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இந்த தேங்காய் சாதம் இப்படி செஞ்சு சாப்பிடுறீங்க. எதுக்கு சொல்றேன்? அல்சருக்கு. ரைட். இப்போ உங்களுக்கு எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகும்னா, குடல்ல பிரச்சனை வரும்போது உடல்ல பிரச்சனை வந்துடும். அது முக்கியமா பிரெயின், அங்க பிரச்சனை வரும். ஒரு நிம்மதியற்ற தன்மையில இருப்பீங்க. அது அல்சர் நோயாளிகள்லாம் சொல்லவே வேண்டாம், அவன் நிம்மதியாகவே இருக்க மாட்டான். பல டென்ஷன் யாருக்குன்னு தான் சரி சார். அல்சர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா கூட இன்னைக்கு சொல்றேன், டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக தமிழ்நாடாக யார் இருக்கானோ அவங்களுக்கு பூரா ஆணோ பெண்ணோ இவங்களுக்கெல்லாம் அவங்க குடல் புண்ணு இருக்குன்னு அர்த்தம். டென்ஷன் தான் குடல் புண்ணு அதிகரிக்கும். குடல் புண்ணு இருந்தால் தான் டென்ஷன் அதிகமாகும்.
இதான் உண்மை. அப்போ இந்த குடல் புண்ணை வந்து முதல்ல ஆக்குறது இதுதான், இந்த உணவு தான். இந்த உணவே போதும் உங்களுக்கு, அற்புதமான உணவு, ரெகுலரா. சரி, மதியம் என்ன சார் சாப்பிடலாம்? இந்த இந்த தேங்காய் பால் இருக்குல்ல, பச்சையா தேங்காய் பால் எடுத்துருங்க. வேற இதுதான் உணவு, தேங்காய் பால். மீண்டும் மதியானத்துக்கு தேங்காய் பால் எடுத்துருங்க. இப்போ என்ன செய்றீங்கன்னா, இந்த தேங்காய் பாலில் நீங்கள் வேற இந்த சாதம்லாம் நீங்கள் தயார் பண்ணுறீங்களா, ஒரு லெமன் சோறு பண்ணிங்க மத்தியானம். அப்போ லெமன் புளிப்பு இல்லையா சார்? தேங்காய் லெமன் சோறு சாப்பிட்டு தேங்காய் பால் குடிச்சிட்டிங்கன்னா மருந்தாக மாறும், மறந்துடாதீங்க. லெமன் சோறுக்கு குடிநீராக ஜூஸ் எல்லாம் எந்த ஜூஸும் தேவையில்லை, தேங்காய் பால் குடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சமாக சாப்பிடணும் சார், அதான் முக்கியம். இங்கே நீங்கள் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது, லிமிட்டாக அளவு சாப்பாடு, லிமிட்டாக தேங்காய் அதாவது லெமன் சோறு சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு 1 டம்ளர் தேங்காய் பால் குடிச்சிருங்க. அற்புதமாக வேலை செய்யும். கிட்னியில் இருக்க புண்ணே மாறி போயிடும், கணைய புண்ணாகும் சார். புண்ணை ஆற்றுகின்ற வல்லமை தேங்காய் பாலுக்கு உண்டு. இதை விட அந்த தேங்காய் பாலில் வந்து ஏலக்காய் இதெல்லாம், கிராம்பு ஏலக்காய் 2 தட்டி போட்டு நீங்கள் தேங்காய் பால் குடிச்சு பார்த்தீங்கன்னா மணக்கம், அப்படியே பாயாசம்லாம் தோற்று போயிடும். அதில் இன்னும் சொல்ல போனால் அந்த தேங்காய் பாலில் கருப்பட்டி கொஞ்சம் லைட்டாக அச்சு வெல்லம் கொஞ்சம் லைட்டாக போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இன்னமும் சுவையாக இருக்கும், தேவாமிர்தமாக இருக்கும் அது. நான் சொல்கிறது பச்சை தேங்காய் பால். சரி, இரவு என்ன சார் பண்ணுமா? அதே தான், என்ன வேணாலும் சாப்பிட்டுங்க. இரவில் பாவம் உங்களை ரொம்ப கம்பல் பண்ணல, என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் தேங்காய் பால். ஆனால் இரவு பாலில் கண்டிப்பாக சுக்குத்தூள் இருக்கணும். தேங்காய் பால் செரிக்கணும் உங்களுக்கு, லேசா சுக்குத்தூள். அப்போ சுக்கு வந்து புண்ணாக்காது, ஆக்கவே ஆக்காது. தேங்காய் பாலுடன் சுக்கு சேரும் பொழுது புண்ணை ஆட்டுகின்ற வல்லமை பெற்றுவிடும். ஏலக்காய் சுக்கு தேங்காய் பாலில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, பசும்பாலெல்லாம் தோத்து போயிடும். தாய்ப்பாலுக்கு நிகர் தேங்காய் பால் என்பதை மறந்து விடக்கூடாது. கண்ணொளி பெறும். ரைட், இவ்வளவுதான். இந்த தேங்காய் பால்லே நீங்க இது ரொம்ப நாளும் தேவையில்ல, ஒரு 10 தினங்கள் இது மாதிரி நீங்க எடுத்தாலே 10 நாளையிலேயே, வெறும் 10 நாளையிலேயே அல்சர் வந்து ஓடி விடும். என்ன மாதிரி அல்சர் ஆனாலும் இருக்காது. ஒரு வாரத்திலே நீங்க ஏதாவது தேடும், உங்க வாய் காரம் சாப்பிடணும், அது சாப்பிடணும்னு தேடும், அந்த அளவுக்கு அல்சர் ஓடி போயிடும். நிம்மதியாக நீங்கள் இருப்பதை உணர்வீர்கள். பிரஷர் நோயாளிக்கு இதான் மருந்த, அதையும் சொல்லிடுறேன். அல்சர் மட்டும் இல்ல, அல்சரும் பிரஷரும் பெற்ற குழந்தை. பிரஷர் ஓடி போயிடும். முதல்ல தேங்காய் பால் குடிச்சா பிரஷர் ஓடி போயிடும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒன்றுன்னு சொல்லிடுறேன், 2 நாளைக்கு கும்முன்னு இருக்க மாதிரி இருக்கும், அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு தள்ளாடும். அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணு இருக்குன்னு அர்த்தம். பேசாம தூங்கிடுங்க. உடல் மொழியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேங்காய் பால் குடிச்சா நம்ம சார் அது என்னமோ மாதிரி இருக்கு சார் அப்படின்னா சொல்றவங்க இருக்காங்க. அப்பெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரெஸ்ட் எடுத்துருங்க. 2 நாள் கழிச்சு பாருங்க, அற்புதமான செரிமானத்தன்மை, அந்த கசடுகளை எல்லாம் உள்ள இருந்து வெளியாக்கி போக்கி, அது மட்டும் இல்ல நரம்பு புண்ணுகளை கூட ஆற்றிவிடும், உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ஆகவே அன்பர்களே, இப்படி சாப்பிட்டு அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.